அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். நம்ம இங்கே தீனுக்காக சேர்ந்தனால நான் குரானை பற்றி சில விஷயம் பேச போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜபல் நூரில் ஹிரா குகையில் இருந்த நாட்களில் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திடீர்னு வந்துட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்க, இக்ரா, நீங்கள் படிங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு படிக்க தெரியாது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கட்டி பிடிச்சி திரும்ப விட்டு சொன்னாங்க, இக்ரா, நீங்கள் படிங்க. அப்போ திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு படிக்க தெரியாது. இதே இன்னொரு தாட்டி நடந்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சூரா அலக்ல 1-5 சொன்னாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அல்லாஹ் இந்த ஆயால சொல்லியிருக்கான், அல்லாஹுடைய பெயரை கொண்டே நீங்கள் படிங்கள், அல்லாஹுடைய பெயரை கொண்டே நீங்கள் எழுதுங்கள். ஏன்னா அவன்தான் தெரிஞ்சதும் தெரியாததும் சொல்லிக் கொடுத்தவன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முதல்ல சொன்னது இக்ரா, நீங்கள் படிங்க. அதனால் குரான் வந்து நம்மளுக்கு லேர்ன், திங்க், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கான். அதனால் நான் வந்து குரானை பற்றி ஒரு 5 பாயிண்ட்ஸ் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அல்லாஹ் வந்து குரானில் நம்ம ஒரு லெட்டர் படிக்கும் போதும் 1 to 10 சவாப்ஸ் கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒரு லெட்ரு இல்லை, அலிஃப் ஒரு லெட்ரு, லாம் ஒரு லெட்ரு, மீம் ஒரு லெட்ரு அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். செகண்ட் பாயிண்ட், நம்ம குரானை படித்தா நம்மளோட ஹார்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்டு பாயிண்ட், நம்ம வந்து குரான் திக்கி படித்தா சீக்கிரமாக கிவ் அப் பண்ணக்கூடாது. ஏன்னா நல்லா படிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் வந்து மலக்குமார்களோட வைப்பான், திக்கி படிக்கிறவங்களுக்கும் 2 சவாப் கொடுப்பான். அதனால் சீக்கிரமாக கிவ் அப் பண்ணக்கூடாது. ஃபோர்த்து பாயிண்ட், நம்ம வந்து குரான் வந்து நம்ம படித்தா அல்லாஹ் சொல்லியிருக்கான், நான் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா, ஏதாச்சும் டவுட் இருக்குதா, ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருக்குதா, குரான் எடுத்து படிங்க, அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. அவன் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா சொல்யூஷனும் சொல்லிட்டான். ஃபிஃப்த்து பாயிண்ட், நம்ம வந்து அல்லாஹ் வந்து குரானை ரொம்பவே ஈஸியாக்கி கொடுத்துருக்கான். நம்ம வந்து நல்லா படித்தா அல்லாஹ் வந்து அதை இன்னும் ஈஸியாக்கி தருவான். அந்த படிக்கிறதுக்கு ஒரு ரொட்டீன் வேணும் இல்லையா, அதுதான் வந்து ஸ்கூல் ஆஃப் குரான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்துருக்குது. அதனால் நம்ம அந்த படிப்பை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். நாமளும் நீங்களும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போய் அல்லாஹ்வை பார்க்குறதுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தாக்கி கொடுக்கட்டும் என்று துவா செய்தவளாக நான் என்னோட பயானை முடிக்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.